ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 14/10/2025 செவ்வாய்க்கிழமைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து நம்ம மார்க்கெட் ரிவ்யூ பார்த்துடலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டவ் ஜோன்ஸ் வந்து 1.29% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருந்துச்சுங்க. S&P வந்து 1.5% பாசிட்டிவாக முடிஞ்சிருந்துச்சு. நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2% பக்கமாக பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சுங்க. ஸோ நேற்று யூஎஸ் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஆக்ஷனையும் இந்தியன் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஆக்ஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்குங்க. ஃபுல் கன்சாலிடேஷன். ப்ரைஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, நம்ம பாட்டுக்கு அடுத்த நாள் வர வரைக்கும் நம்ம ஒரு நாள் தள்ளி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு கன்சாலிடேஷனை போட்டுருச்சுங்க. ஸோ ஏன் கன்சாலிடேட் ஆச்சு, ஏன் பாசிட்டிவாக கன்சாலிடேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஃப்ரைடே அன்னைக்கு சைனா மேலே போட்ட அந்த 100% டாரிஃப் அதுக்கப்புறம் வந்து அப்படி இருக்காதுங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதை தாண்டி நேற்று வந்து அந்த பெசன்ட்னு ஒருத்தர் இருக்கார், இந்த வெளியுறவுத்துறையில் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு ஆள். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனா மேலே டாரிஃப் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் போல் இருக்கு, நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரே கொடுத்துருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதன் காரணமாக மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் ட்ரம்ப் எதுவும் சொல்லலை, டாரிஃபை தூக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. சைனா சைட் இருந்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக பாசிட்டிவாக எதுவும் சொல்லலை. அப்புறம் இந்த ட்ரம்ப்பும் சைனா அதிபரும் வந்து வெளியே வேற ஒரு நாட்டில் சந்திக்கிற மாதிரி ஒரு மீட்டிங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது கூட கால் ஆஃப் பண்ணிட்டாரு ட்ரம்ப். இதை டாரிஃபை போட்டு விட்டு கால் ஆஃப் பண்ணிட்டாரு. அதுவுமே திருப்பி நடக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ நடந்துச்சுன்னா அந்த மீட்டிங் சப்போஸ் நடக்குது அப்படின்னா ஃபர்தராக இது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாசிட்டிவிட்டியாக குளோபல் மொமெண்டமில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனா இன்னைக்கு காலையில் ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. என்னென்னா அந்த சார்ஜிங் போர்ட் ஃபீஸ் ஃபார் யூஎஸ் ஷிப்ஸ் எக்ஸம்ஸ் சைனா பில்ட் ஒன். அதாவது போர்ட் ஃபீஸை வாங்க போகிறாங்க. சைனாவோட உற்பத்தி பண்ண அந்த கப்பல்களுக்கு வரி கிடையாது. சைனாவுக்கு வெளியே தயாரிக்கப்பட்ட கப்பல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த போர்ட்ஸில் வரி விதிக்க போகிறாங்களாமா, சார்ஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஏன் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுக்கு வெளியே தயாரிக்கப்படுற படங்களுக்கு வரியை விதிக்கப்படும் போது இவங்க வந்து ஏன் கப்பலுக்கு விதிக்கக்கூடாதா? விதிக்கலாம், தப்பில்லை. இது ட்ரம்ப்பை வந்து டென்ஷன் ஆகுதா, அவரோட ஈகோவை ட்ரிகர் பண்ணுதா, இதுக்கு அவர் ஏதாவது வந்து ரியாக்ட் பண்ணுறாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கணும். அஸ் ஆஃப் நோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து யூஎஸ்ஐ சீன்ற மாதிரி தான் இருக்குது. ட்ரம்ப் வந்து உங்களுக்கு வந்து அடங்கி போகிற ஆள் கிடையாது, ஏறி அடிக்கிற ஆள். ஏதாவது ஏறி அடிப்பாராங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா HCL டெக்கோட ரிசல்ட் வந்து நேற்று வந்துருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன் ப்ளூம்பர்கோட எஸ்டிமேட்ஸோட. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மீட் அவுட் பண்ணியிருக்கு. ஐ திங்க் TCSும் மீட் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு HCL டெக்கும் மீட் பண்ணியிருக்கு. ADRல வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் மட்டும் பாசிட்டிவாக இருந்துச்சு, விப்ரோ ஃப்ளாட்டாக இருந்துச்சு. இன்னொருக்கா பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, விப்ரோ இன்ஃபோசிஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று பாசிட்டிவாக தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ மோஸ்ட் லைக்லி HCL டெக் வந்து பெரிய அளவுக்கு ஏறலை அப்படின்னாலுமே பெரிய அடிக்க போட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா போன குவார்ட்டர் ரிசல்ட்டில் 10% விழுது ஸ்டாக்குன்னு நினைக்கிறேன் HCL டெக், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பெரிய விளைவுகள் வந்து வராது அப்படின்னு நம்பலாம். இது பெரிய பாசிட்டிவாகவும் தெரிலைங்க, நெகட்டிவாகவும் தெரில. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா HCL டெக்கில் இன்றைக்கி ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம FII டேட்டா பக்கம் போயிடுவோம். ஸோ FII வந்து அகைன் நேற்று செல்லிங்க்கு போயிட்டாங்க. ஆனால் 200 கோடி தான் செல் பண்ணியிருக்காங்க. மேபி பையிங் மொமெண்டம் வரது கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பட் DI பயங்கரமாக பை பண்ணியிருக்காங்க 2200 கோடி. ஸோ FII இன்றைக்குமே செல் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வேறு எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி டேனா வழக்கமாக FII வந்து நான் பை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி சொல்ல முடியல அவங்க செல் பண்ணுவாங்களா பை பண்ணுவாங்களான்னு. பட் வாட் எவர், செல் பண்ணாமல் இருந்தால் நல்லது தான் மார்க்கெட்டுக்கு. பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெரிவேட்டிவ் டேட்டா பக்கம் போயிடலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா லாங் அன்வைண்டிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. பட் சேஞ்சிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மைல்டான பேரி சைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் வந்திருக்கு. தொடர்ந்து 2 நாள் அக்ரஸிவான பையிங் ப்ரெஷருக்கு அப்புறமா. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஓஏங்க. ட்ரெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடேயில் 4.5 crore பேரிஷாக இருக்குது. பொசிஷனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 45 lakhs பேரிஷாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பயங்கர புல்லிஷாக இருந்துச்சு டேட்டா. நேற்று மார்க்கெட் கேப் டவுன் ஆகி அந்த கேப் டவுன் சஸ்டெயின் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பேரிஷ்னஸ் தொத்திச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. எக்ஸ்பைரி டே அன்றைக்கி எஸ்பெஷலி ரொம்ப முக்கியமான டேட்டா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா
எஃப்ஐஐ அகைன் அவங்களுடைய பியரிஷ் பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கால் ஆப்ஷன் நியூட்ரலாக இருந்தாங்க. இப்போ அகைன் வந்து கால் ஆப்ஷன் அதிகமாக செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி மார்க்கெட் கீழே போனால் ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி பொசிஷனை கிரியேட் பண்ணிட்டாங்க. அடுத்து ப்ராப் ட்ரேடர்ஸ், இவங்க வந்து டே டு டே பேசிஸில் எங்களோட ஸ்டான்ஸை வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 4% அதிகமாக வந்து கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுருந்தாங்க. நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே வாங்கி வச்சுட்டாங்க. ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2% அதிகமாக வாங்கி வச்சிருக்காங்க. 27, 29, 25, 27. ஸோ 2% வந்து அதிகமாக கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நிறைய வாங்கி ஒரு நியூட்ரல் ஸ்டான்ஸில் இருக்காங்க. என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டான்ஸில் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் ஆச்சுன்னா, ஏதோ ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். பட் இவங்களுமே ஓவராலாக பார்க்கும்போது அந்த பையிங் ப்ரெஷர் அந்த இதை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த பையிங் சைட் போகிறத கம்மி பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் மேலே போகிறத கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 63, 64 இவங்க அதே ஸ்டான்ஸ் தான். மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் பயாஸில் கன்சாலிடேட் ஆனால் ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி பொசிஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐயோடைய லாங் ஷார்ட் ரேஷியோ பெரிய மாற்றம் இல்லை, அதே 7 லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 93% ஷார்ட்டில் தான் இருக்காங்க. ஸ்கோப் ஆஃப் ஷார்ட் கவரிங் இஸ் தேர், பட் பண்ண மாட்டாங்க. எப்போ பண்ணுவாங்கிறத பொறுத்து இருந்து வரணும். எனக்கு தெரிஞ்சு இந்த 7% அப்படிங்கிறது அடுத்த திங்கக்கிழமைக்கு ஒன்றா வெறித்தனமாக ஷார்ட் கவரிங் வந்து பயங்கரமாக போகணும் மேலே, இல்லைனா கீழே வரணும். ரொம்ப நாள்லாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது, பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்துங்க ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம்ங்க. ஸோ எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லேயுமே ஒவ்வொரு ஸ்டாடர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரீமியம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லா ஸ்ட்ரைக்லேயுமே. புட் ஆப்ஷன் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக கம்மியாக இருக்குது. அப்போது அஸ் ஆப்ஷன் செல்லர் பெர்ஸ்பெக்டிவில் பாருங்களேன், எங்கே இருந்தாலுமே கால் ஆப்ஷனை ரைட் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனும் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா அக்ரெசிவாக கால் ரைட்டிங் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த லாங் பில்டப் ஷார்ட் பில்டப்பை பார்த்துக்கிட்டு இருந்தோம் நம்ம. லாங் பில்டப்பை பொறுத்த வரைக்கும் பவர் இந்தியா 361, ஏஞ்சல் 1, எல்என்டி மைண்ட்ரி, ஹெச்எஃப்சிஎல், ஆரோ ஃபார்மா முதலீடு ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே அதிகமாகி எல்டிபியும் பாசிட்டிவாக முடிஞ்சு லாங் பில்டப்பில் வந்திருக்கு. அடுத்து ஆயில், டிமார்ட், இன்ஃபி ஷார்ட் பில்டப்பா, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், நுவாமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி பேரிஷா க்ளோஸ் வச்சு ஷார்ட் பில்டப்பில் வந்திருக்கு. ஹெச்சிஎல் டெக் ரிசல்ட் இருக்கும்போது இன்ஃபி ஷார்ட் பில்டப்பில் போயிருக்கு, கவனிக்க வேண்டிய விஷயம். ஐ திங்க் இதுக்கு காரணம் வந்து டெக் செல் ஆப் தான். ஸோ அதன் காரணமாக தான் நேற்று ஐடி செக்டர் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. ஸோ பார்க்கலாங்க. ஸோ எல்லாம் தான் வந்து லாங் பில்டப் ஸ்டாக் ஷார்ட் பில்டப்புடைய ஸ்டாக் லிஸ்ட்டு. அடுத்து நம்ம அப்படியே வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்க்கு போவோம். ஸோ எனக்கு மார்னிங் நான் பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பியரிஷாக இருந்துச்சு, பட் அதெல்லாம் ரெக்கவர் ஆகிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அடுத்து யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ குளோபல் மொமெண்டம் சைனா அப்படி ஒரு விஷயத்த பண்ணாலுமே பெருசாக பியரிஷாலாம் மாறலை, பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் நிக்கி மட்டும் நான் காலையில் பார்க்கும்போது பயங்கர பியரிஷாக இருந்துச்சு. இப்போவும் அது பியரிஷாக தான் இருக்குது. 1.4% பியரிஷாக இருக்குது. ஆஸ்திரேலியன் மார்க்கெட் வந்து 0.15% பியரிஷாக தான் இருக்குது. தைவான் பாசிட்டிவாக இருக்குங்க, சூப்பர். அடுத்து வந்து கொரியா வந்து 1.1% பாசிட்டிவாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது, ஜப்பானை தவிர, ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியாவை தவிர. கிஃப்ட் நிஃப்டி நேரம் ஓப்பன் ஆகிருக்கும், பார்ப்போம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி 30 பாயிண்ட் கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, சூப்பர். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாலாக இருந்துச்சு யூஎஸ் மார்க்கெட் ஃபால் ஆகும்போது. ஸோ கிட்டத்தட்ட 80 பாயிண்ட் டவுன்லாம் இருந்துச்சு. சரி, நம்ம உள்ளே வந்தோம், லைட்டாக கம்மியாகுது. சரி, அப்புறம் பார்த்துப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட் கேப் அப் தான், கேப் டவுன் இல்லை, அது வரைக்கும் ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனுக்குள்ளே போயிடலாம். முதல்ல நிஃப்டியோடைய கேண்டில் என்ன சொல்லுதுன்னா, ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே போயிட்டு அகைன் சஸ்டெயின் பண்ண முடியாமல் மேலே வந்திருக்கு. இது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் சைன் தான். இன்னும் வந்து பையிங் சைடு தான் இருக்குது, அதாவது மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ டெய்லி பயாஸ் அப்படிங்கிறதுமே புல்லிஷாக தான் இருக்குது. அடுத்து சிபிஆர் பக்கம் வந்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு அசெண்டிங் சிபிஆர் வந்து சிபிஆருக்கு மேலே க்ளோஸ் வச்சிட்டான். இப்போ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் அசெண்டிங் சிபிஆர் தான், ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சு. ஆனால் பையர்ஸால் சிபிஆருக்கு மேலே கொண்டு போக முடியல ப்ரைஸை. இது என்ன சொல்லுது அப்படின்னா பையிங் ப்ரெஷர், பையர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து கொஞ்சம் கம்மியாகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்கு. பட் இதை வச்சுலாம் மார்க்கெட் வந்து பியரிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் நல்லா மேலே ரேலி வந்திருக்கு, அதுக்கான சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஃபர்தராக இன்றைக்கி வந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஓகே, பையிங் ப்ரெஷர் ரெஸ்யூம் ஆயிடுச்சு, ஒரு ரிஸ்ட்டை போட்டு ஃபர்தராக வந்து பை பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அஸ் ஆஃப் நோ மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது. பட் அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது மட்டும் லைட்டாக ஷிஃப்ட் ஆகிருக்கு பியரிஷாக. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசைனிங் சிபிஆர் அப்படிங்கிறது வந்திருக்குங்க. நேற்று மார்க்கெட் வந்து சிபிஆருக்கு கீழே க்ளோஸ் வச்சதுனால. ஸோ இந்த டிசைனிங் சிபிஆர் வந்ததுனால ப்ரைஸ் வந்து
இந்த ப்ரீவியஸ் டே R1க்கு போயிட்டு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் ஃபார் ஒன் ஆர் த அதர் ரீசன், இது பொசிஷனல் ட்ரெண்டோட நான் கம்பைன் பண்ணி சொல்கிறேன். இன்ட்ராடே மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போனால் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதே மாதிரி ப்ரீவியஸ் டே லோவை தாண்டிச்சா நல்லா செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2 ஆப்ஷன் தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ட்ராடே. ஆனால் நான் பொசிஷனல் ட்ரெண்டோட கம்பைன் பண்ணி சொல்லும்போது மார்க்கெட் பயங்கர பையிங் ப்ரெஷரில் இருக்குது. இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளுங்க. இன்றைக்கி எக்ஸ்பைரி டேன்னு சொல்கிறத விட உங்களுக்கு பொசிஷனல் ட்ரெண்டை நிர்ணயிக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏன்னா மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து அது மட்டும் இல்லாமல் நேற்று மார்க்கெட் வந்து அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சைனையும் கொடுத்துருக்கு. ஸோ சப்போஸ் இன்றைக்கி மார்க்கெட் கீழே போச்சுன்னா அது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல், அதாவது 120 கீழே போனோம். ஸோ கீழே போச்சு அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்றைக்குமே கீழே போல் ஹையர் லெவல்லையே உங்களுக்கு கன்சால்டேட் ஆகி முடித்தாலும் சரி, இல்லை புல்லிஷாக முடித்தாலும் சரி, இன்னும் மேபி 320 350 ரேஞ்சுக்கு போயிட்டு தான் ரிவர்சல் வரும். இன்னொரு 100 150 பாயிண்ட் மேலே போயிட்டு தான் ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு கீழே விழுகணும். விழுகலைன்னா இன்னும் அது தாமதமாக விழுகும். எப்படி இருந்தாலும் அது விழுகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவுங்க. அடுத்து நம்ம வந்து இதை பார்த்தோம். இது வந்து லிக்விடிட்டிங்க. ஸ்டாப் லாஸ் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் அதிகபட்சமாக எங்கே ஸ்டாப் லாஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான லெவல் மேலே வந்து 316 332 359க்குலாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கீழே வரும்போது 120 மிக முக்கியமான சப்போர்ட். தாண்டிச்சுன்னா ஃபர்தராக பெரிய செல்லிங் ப்ரெஷர் வரும். இதை டிஃபெண்ட் பண்ண வரைக்கும் தான் பையர்ஸ் கிட்ட பவர் இருக்கும். இதை டிஃபெண்ட் பண்ணாமல் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா பையர்ஸோட பவருங்கிறது மொத்தமாக காலியாயிரும். செல்லர்ஸ்க்கு வந்து அப்பர் ஹேண்ட் வந்துடும். ஸோ அவங்க ப்ரைஸை ஃபர்தராக கீழே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கொண்டு போகும்போது 25,025 25,008 இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். அல்டிமேட்டாக 24,983 இருக்குங்க. இதையும் தாண்டிடுச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஃபால் வந்து, அதாவது 120 தாண்டினாலே பெரிய ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 983 தாண்டினா நிற்காமல் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இன்றைக்கி பொசிஷனலாகவே மார்க்கெட் வந்து ஃபர்தராக மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டி கீழே விழுந்துட்டு இருக்கான் ஓப்பனிங்க்கு அப்புறமா. அடுத்து அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாங்க. அன்லைக் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இஸ் மோர் புல்லிஷ் தென் நிஃப்டி. நல்ல மொமெண்டம்ங்கிறது பயங்கர புல்லிஷாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை விட்டுருங்க. இதுதான் வந்து நேற்று ஃபார்மான சிபிஆர். என்னதான் நிஃப்டி கிட்ட தான் சிபிஆர் கீழே வந்துச்சு. பட் பேங்க் நிஃப்டி பாருங்கள், நேற்றுமே வந்து கீழே வந்து சிபிஆருக்கு மேலே போயிட்டான். பட் லிக்விடிட்டி இல்லாமல் தான் போயிருக்கான். இந்த ஒரு பர்பிள் கலர் லைன் போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஒன்றும் யோசிக்காதீங்க, அது விர்ஜின் சிபிஆர். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இடத்துல ஒரு விர்ஜின் சிபிஆர் இருந்துச்சு. அங்கே தான் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சு. திருப்பி அந்த இடத்துல மேலே போய் டே ஹை லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கீழே வந்துட்டுருக்குங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே கைண்ட் ஆஃப் ஒரு பேரி சைன் தான். ஆனால் என்னன்னா அவனுக்கு கீழே விர்ஜின் சிபிஆர் இருக்குது. ரெண்டு பக்கம் டபுள் கொட்டுற மாதிரி ரெண்டு பக்கமே விர்ஜின் சிபிஆர் போட்டு வச்சுருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே கண்டிப்பாக இன்ட்ராடே பேஸில் கண்டிப்பாக நல்ல ஒரு சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணும். 56,180 59,105 ஒரு 50,050 லெவலில் வந்து பார்த்திங்கன்னா விர்ஜின் சிபிஆர் இருக்குது. கண்டிப்பாக அது நல்ல ஒரு சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்திருக்க சிபிஆர். பாருங்களேன், இது வந்து ஒரு அசெண்டிங் சிபிஆர் தான். ஒரு கைண்ட் ஆஃப் பேரல் சிபிஆர்னு சொல்லலாம். வித் பையிங் புல்லிஷ் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இது என்னது சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் வந்து பை அண்ட் டிப் தான். மார்க்கெட் வந்து கீழே போனால் மேலே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம், அது இங்கேருந்து கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லுது. நிஃப்டி வந்து பயங்கர செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும் பேங்க் நிஃப்டியில் அந்த எந்த ஒரு இதுவுமே தெரியலை. ஸோ மார்க்கெட் வந்து ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி பேங்க் ரிசல்ட்டுக்கு முன்னாடி பெரிய பேங்க் நிஃப்டி போகிறதுங்கிறது கஷ்டம் தான். மேபி ப்ராஃபிட் புக்கிங்கில் கீழே வரலாம். இன்ட்ராடே பேஸில் கண்டிப்பாக மார்க்கெட் புல்லிஷாக தாங்க இருக்குது. பை அண்ட் டிப் தான். ரிவர்ஸலுக்கு தான் அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்குங்க. ஸோ இவ்வளோதாங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். நம்ம க்ரூட் ஆயிலை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சம்மரியை சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, க்ரூட் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் அப்படிங்கிறது இன்னும் பேரிஷாகத்தான் இருக்கிறது. இதை தாண்டாமல் நம்மளால் வந்து புல்லிஷாக மாற முடியாது. இந்த இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இதை தாண்டினா ஃபர்தராக கீழே போகும், இதை தாண்டினா ஃபர்தராக மேலே போகும். இதுக்குள்ளே இருக்கும்போது மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகும். அவ்வளோதான். இப்போதைக்கு வித்தவுட் எனி ட்ரெண்டு புல்லிஷ் வித் பியரிஷ் பயாஸில் தான் இருக்குது. ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு எல்லையே இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி கோல்டு வந்து அகைன் மேலே தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆனதும் மேலே தான் போயிட்டுருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் இது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பாக கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதுக்குள்ளே வரும்போது நல்லது ஒரு ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இன்னும் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது.
ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி தான் போயிருக்கு. 1,00,000 இந்தியாவில் தொடாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற கங்கணம் கட்டிட்டு கோல்டு ப்ரைஸ் மேலே போகுதுன்னு நினைக்கிறேன். எனி டிப் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை த கோல்டுங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் பயங்கரமான லிக்விடிட்டி லெவல். இதெல்லாம் வந்துச்சுன்னா சூப்பரான ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லெவல் வந்து பார்த்திங்கன்னா 3944 டைம் ஃப்ரேம் பொறுத்து மாறுங்க. ஸோ நான் இப்போது 1 ஹவரில் பார்க்குறேன் அப்படின்னா 1 ஹவரில் இது வந்து மிக முக்கியமான லிக்விடிட்டி லெவல். இந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோ, இதெல்லாமே மிக முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். இங்கெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. ஓவராலாக இப்போ நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணிடலாம். குளோபல் மொமெண்டம் பெருசாக நேற்று வந்து இம்ப்ரூவ் ஆனாலும் பெரிய அளவுக்கு இல்லைங்க. ஏன்னா போட்டபடியாக தான் இருக்குது. சும்மா அவங்க வந்து சாஃப்ட் டோனில் பேசிட்டாங்க அப்படிங்கிறதுனாலலாம் வந்து பண்ணதை வந்து ரிவர்ஸ் பண்ணிடுவாங்கிறதெல்லாம் கிடையாது. மார்னிங் குளோபல் மொமெண்டம் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் சைனீஸ் வேறு ஏதோ போர்ட்டில் வந்து டியூட்டி வேறு இது பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் கிஃப்ட் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் காமிச்சிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஸோ நம்ம அப்ளை பார்க்கும்போது 20 பாயிண்ட் இருந்துச்சு, இப்போ வெறும் 6 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங், ஒரு +or-20 பாயிண்ட் ஓப்பனிங் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் ப்ரைஸுக்கு இன்றைக்கி எக்ஸ்பைரி டேங்கிறது மட்டும் இல்லாமல் பொசிஷனாகவே ஒரு முக்கியமான டேயாக இருக்குங்க. ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுமா இல்லை புல்லிஷ் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இருக்குது. 120 நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25,120ங்கிறது மிக முக்கியமான லெவல். அதுக்கு மேலே இருக்க வரைக்கும் புல்லிஷ் தான். அதை தாண்டும் போது நல்லதொரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனை தாண்டுமா இல்லை 120 டிஃபெண்ட் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இதோட அந்த வீடியோவே முடிச்சுக்கலாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு சேர்க்கும். நன்றி.